ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நானும் அம்மாவும் தான் ஷாப்பிங் வந்தோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னாங்க, என்ன வாங்கலான்னு வந்தோமோ அதை தவிர எல்லாமே வாங்கிட்டு போனேங்க. அது என்னவோ தெரியல, ஷாப்பிங் போனோம் அப்படின்னாவே எதை விடுறது எதை விட வேண்டானே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த விளக்கு பார்த்தீங்களா, இது வந்து நான் ஒரு லேயர் இருக்க விளக்கு வந்து அங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது 4 லேயர் 3 லேயர் இருக்க மாதிரி நிறைய அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருந்ததுங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்க விளக்கு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த விளக்கு தான் எடுத்திருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிங்க ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட வருங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப லட்சணமாக இருந்தது. அந்த திரியுமே போட்டோம்னா கரெக்டாக ஒரே நேர்க்கே 3மே வருங்க. சரின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருந்தேன். இப்போல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமானை ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அது ஒவ்வொன்றும் அவ்வளோ லட்சணமாக க்யூட்டாக தாங்க இருந்தது. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சஷ்டிக்கு கூட வந்து நடுவில் ஒரு வேல் வச்சு சுற்றி ஒரு 6 விளக்கு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதே டைப்பு காமாட்சி விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஓம் போட்டு வேல் வச்ச மாதிரி வந்திருந்தது. லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்பல இந்த மாதிரி விளக்கு பார்க்கலிங்க. இப்போலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த பிராஸில் தான் இருந்தது. நிறைய ஷேப்ஸில் இருந்ததுங்க. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தாங்க இருந்தது. சைஸுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்குறேங்கிறத விட்டுட்டு முதல்ல இதெல்லாம் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வரலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போயிட்டேங்க. இப்போல்லாம் வெங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாத்திரம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. குழம்பு வைக்கிற பாத்திரம், வடை சட்டி, தோசைக்கல், பணியாரக்கல்லுன்னு விதவிதமாக அவ்வளோ இருக்குங்க. பட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 2 கிலோ 3 கிலோ கிட்ட வருது. ப்ரைஸுமே ரொம்ப காஸ்ட்லி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2000 ரூபா இல்லை 3000 ரூபாயாச்சும் இருக்குதுங்க. ஆனால் வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எகெயின் வந்து மறுபடியும் பழையபடி ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எல்லா கடையிலுமே கிடைக்குதுங்க. ஃபுல்லாக வெங்கலமே தான் ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. அம்மா வந்துங்க பொங்கல் பாத்திரம் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி வச்சுருக்கேங்க பொங்கல் பாத்திரம். அது வந்து சின்னதாக இருக்குது, பால் காய வைக்கிறது தான் கரெக்டாக இருக்குது, சரி கொஞ்சம் பெருசு வாங்கிக்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளைங்க. பித்தளையில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈயம் பூசியிருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் வாங்கி கொடுத்தாவே உள்ளே வந்து ஈயம் பூசி தான் யூஸ் பண்ணுவாங்களாமாங்க. அது வந்து இன்னுமே வச்சுருக்குறாங்க. வெளில வந்து பார்த்திங்கன்னா செம்பு கோட்டிங், பித்தளை கோட்டிங் எல்லாமே இருந்தது. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, செம்பு பித்தளைலாம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், நம்ம வந்து அந்த காற்று பட்டுச்சுனாவே கருப்பாயிடுங்களாம்மா, நம்ம எப்பயுமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கணும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெங்கலத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா வீடு பால் காய்ச்சறதுக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்லாம் எதுவுமே பண்ணி வைக்கிறது இல்லைங்க. நான் வந்து பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சும்மா வாஷ் பண்ணி வச்சாவே
குறைங்க. நீட்டாக தான் இருக்குது, கலர்லாம் கருக்காமல் அவ்வளோ நல்லா நீட்டாக தான் இருக்குது. அம்மா தான் இருந்துட்டு என்ன சொன்னாங்க, நீ பேசாமல் வெங்கலத்திலே வாங்கிக்கோ, பித்தளையில் வாங்கணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதெல்லாம் கருத்து போயிடும், அப்படி விளக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்கல பாத்திரம் இந்த பெருசு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு படி அரிசி வேகுங்களாம்மா. சரின்னு சொல்லிட்டு அது தாங்க வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 3500 ரூபாய் என்னமோ வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டு வேக வைப்போம் இல்லைங்களா, அதுவுமே வெங்கலத்தில் இருந்ததுங்க. செம்ம வெயிட்டுங்க. அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெயிட்டு, 2600 எவ்வளவோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி வச்சுட்டு மேலே அந்த அலாக்கில் வந்து அந்த புட்டு லேயர் லேயராக அடுக்கி வேக வைக்கிறதுங்க. அதுவும் டிசைனாக வெங்கலத்தில் வந்திருக்குங்க. பார்க்கறதுக்கே ஆசையாக தான் இருந்தது. சந்தவ மரம் கூட வச்சுருந்தாங்க வெங்கலத்தில். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாப் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டு சந்தவ மரமே இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலக்கை இருக்குது இல்லைங்களா, உலக்கையை வச்சு தான் அந்த சந்தவையை நெரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சந்தவ மரம் வந்து இரும்பில் இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை வச்சு தான் அந்த இட்லி மாதிரி சுடுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அழுத்துறதுக்கு. அதை வந்து நம்மளால் அழுத்த முடியாதுன்னு உலக்கி அதை மேலே வச்சு தான் அழுத்துவாங்க. அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதை அழுத்துறதே ஒரு பெரிய வேலையாக தாங்க இருக்கும். சந்தவை செய்கிறதுனாவே எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க, யாருடா இதை வச்சு அழுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக நிறைய வந்துருச்சுங்க. நல்லா இந்த வீல் மாதிரி சுற்றுற மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக சுற்றினா மட்டும் போதும், இதுவுமே ஈஸியாக இருக்கும். இந்த வெங்கலத்தில் சொன்ன இல்லைங்களா சந்தவ மரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரே ஈஸியாகவே பண்ணிக்கலாங்க. இன்னொருத்தர் வந்து பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ டெக்னாலஜி வளர வளர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாகிடுதுங்க. இது வந்து பாருங்கள், நாப் வந்து நல்ல ரெட் கலரில் இந்த பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கை பிடிச்சி சுற்றுறதுக்கு வாட்டமாக. ஸோ இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தாங்க. அம்மா லாஸ்ட் டைமே வந்து சந்தவ மரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பார்சல் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் சந்தவ மரம்லாம் வாங்கலைங்க, சும்மா எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இந்த பூஜை சாமானம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போயிட்டேங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிறைய பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேங்க. இது என்ன கடைன்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து மங்களன் மங்கள் ஸ்டோர்ஸுங்க, சேலமில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் எல்லா பொருளுமே இருக்குங்க. பிளாஸ்டிக்கு, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும், நகை கடையிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. லாஸ்ட் இயர் வந்திருந்தப்போ தான் இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமே இங்கேயே வாங்கிட்டேங்க. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்னு எங்கேயுமே போகலை, நேராக இந்த கடைக்கு வந்து வேணுங்கிற ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. லாஸ்ட் இயர் வந்த போதே பார்த்திங்கன்னா நிறைய வந்து விளக்கு இங்கே தாங்க வாங்கியிருந்தேன், அந்த பிராஸில் தான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து இங்கே தான் பீதாம்பரி பவுடருமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிராஸ்லாம் விளக்குறதுக்கு வந்து பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு போயிருந்தேங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா விளக்கு வந்து புதுசாக வாங்கும்போது நல்லா ஷைனிங்காக தாங்க இருக்குது. இந்த பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்குனோடையுங்க அப்படியே ரொம்ப பழைய பாத்திரம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாத்திரம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப பழசு மாதிரி ஆயிடுச்சுங்க. போட்ட உடனே அப்படியே கலர் மாறிடுச்சுங்க. அந்த ஷைனிங் எதுவுமே வரல. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் அது சுத்தமாக மாறவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தாம்பூல பிளேட்டு, எல்லாமே இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுங்க. அதனால் இப்போ வந்து பீதாம்பரி பவுடர் போட்டு விளக்குறனாவே பயமாக இருக்குது. எங்கடா கலர் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விளக்குறதே இல்லைங்க. புளி, உப்பு, லெமன் போட்டு தான் விளக்குறேன். அப்பயுமே நல்ல ஷைனிங் வர மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அடுத்தது இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா அலுமினியம் செக்ஷனுங்க. இதுக்கு தனி ஃப்ளோரே வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியமும் இரும்பும் தான் வச்சுருக்குறாங்க. அலுமினியம் வடசட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கரெக்டாக குட்டி சைஸாக தான் வாங்குவாங்க. அதுவே போதுங்கன்னு, அதுக்கு மேலே நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நான் யூஸ்வலாக எங்கே போனாலும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேங்க. இந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அந்த இண்டோலி வடசட்டின்னு சொல்லுவாங்க, கோட்டிங் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேங்க, யூஎஸில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா $25 $30 போட்டு வாங்கியிருந்தேங்க. அப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு வடசட்டி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் போடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே கடையில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க அங்கே வாங்கி. இன்னுமே இந்த கோட்டிங்லாம் போகவே இல்லைங்க, அப்படியே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதில் சமைச்சா நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த வடசட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சிரும் இல்லைங்களா, நெய் காய்ச்சறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அந்த இண்டோலியம் கோட்டிங் வடசட்டி வந்து நல்லதா இல்லையான்னு கண்டிப்பாக அதையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லி தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தாங்க உண்டு. இட்லி பாத்திரம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த கோட்டிங்கில் வந்து பிளாக் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல் கோட்டிங்கே என்னமோ சொல்லி சொன்னாங்க இதுக்கு பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வடசட்டியிலேருந்து குழம்பு வைக்கிற பாத்திரம்லேருந்து எல்லாமே இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இந்த இரும்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இரும்பு இருக்க செக்ஷன் தாங்க வந்திருந்தோம்.
வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இரும்பு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து கேஸ்ட் அயனுங்க. கேஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேஸ்ட் அயன் வந்து இரும்பும் மண்ணும் கலந்து அது செய்வாங்க கேஸ்ட் அயனு. இது வந்து பியூர் இரும்பு, அந்த தண்டவாளத்துக்குலாம் போடுற இரும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இரும்பில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளத்துக்கு போடுற அந்த கம்பி இரும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இரும்பில் செய்கிறதுங்களாமா. பனையாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா 6 குழி, அதுக்கப்புறம் வந்து 12 குழி இருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு சிலது ஷைனிங்காக இருந்ததுங்க. ஆனால் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கப்பாக அந்த கல்லே வந்து சொரசுரந்தாக இருந்தது. அந்த குழியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் சொரசுரந்தாக இருந்தது. அதுதான் ஏன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, அது தண்டவாளத்துக்கு போடுற கல்லுனால அது அப்படி தான் இருக்கும், நீங்கள் 2 தடவை கழுவுனீங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அலுமினியம்லேயுமே வச்சுருந்தாங்க, பெரிய வந்து பனையாரக்கல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பழக்கணுங்க. நான் வந்து பனையாரக்கல் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரொம்ப வருஷமாக இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கல் தான் கொடுத்துருந்தாங்க, இரும்பில் தான் கொடுத்துருந்தாங்க. பயங்கர வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட 7 குழியோ என்னமோ இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். போன டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது அம்மா வந்து ரொம்ப வருஷமாக பழக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தேவையில்லைங்க, லைட்டாக எண்ணெயை விட்டு பணியாரத்துக்கு வந்து மாவு ஊற்றணுனாவே சூப்பராக வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு ஃப்ளோரில் இருந்ததுங்க. அந்த பிராஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளோரில் தான் இருந்தது. நான் வந்து இந்த ட்ரை பிளேயில் ஒரு வடசட்டி தாங்க வாங்கலான்ட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமே வீட்டில் வச்சிருந்த வடசட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதெல்லாம் அடியில் கொஞ்சம் ஓட்டையான மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு வடசட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பிளேயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய வச்சுருக்காங்க. சரி அதுதான் காமிங்கன்னு பார்க்கும்போது தான் பிரியாணி பாத்திரம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரம் தான், 12 லிட்டருங்க அந்த பாத்திரம். 12 லிட்டரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ட்ரை பிளே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், எகெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லட்சணமாக நல்லா பெருசாகவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10-12 பேர்த்துக்கு தாராளமாக அந்த பாத்திரத்தில் செய்யலாம். அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வரவங்க எல்லாருமேங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்ன வாங்குறாங்களோ இல்லையோ அந்த பிரியாணி பாத்திரம் தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரம் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்ததுங்க. அலுமினியமில் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அது ட்ரை பிளே வேறு சொன்னாங்களா, ஸோ கொஞ்சம் வந்து அடி பிடிக்கிறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டு தாங்க, மங்களன் மங்கள் பிராண்டு தான் வச்சுருந்தாங்க. மற்ற பிராண்டுமே இருக்குதுங்க, பட் மங்களன் மங்கள் பிராண்ட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மினாங்க. பிரியாணி பாத்திரம் வந்து மங்களன் மங்கள் பிராண்ட் மட்டும்தாங்க இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா கிட்ட வந்ததுங்க. வெயிட்டுமே செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக 3.5 kg வந்ததுங்க. அந்த பிரியாணி பாத்திரம் மட்டும் 3.5 kg வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வடசட்டி வாங்கியிருந்தேங்க. அம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியிருந்தேன். அந்த வடசட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் கிட்ட வந்திருந்ததுங்க. அதுவுமே வந்து ட்ரை பிளே தான், எல்லாமே ட்ரை பிளே தாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் தான் நிறைய வச்சுருப்பாங்க, அந்த ட்ரை பிளே இல்லாத கோட்டிங்கு. இப்போ வந்து கடைக்குள்ளே போனோம்னாவே என்ட்ரன்ஸ்லேயே ட்ரை பிளே செக்ஷன் தாங்க ஃபுல்லாக இருக்குது. அந்த சில்வர்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ நிறைய இந்த மாதிரி தான் வாங்குறாங்க போல் இருக்குதுங்க. சரின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். வேறு பிராண்டுமே வச்சுருக்காங்க, ஹாக்கின்ஸு, ப்ரெஸ்டீஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 பிராண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. இப்போ மங்களன் மங்கள் பிராண்ட் இருக்கிறது ஒரு 2000 அப்படின்னா, ப்ரெஸ்டீஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4000, அப்படியே டபுள் த ப்ரைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஆஃபர் போக ஒரு 500 ரூபா கிட்ட குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இந்த பிராண்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன்லேயே வந்து தோசைக்கல் அது எல்லாமே கீழேயுமே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸ்லேயுமே இது ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தாங்க, நான்ஸ்டிக் மாதிரி தான். இது வந்து என்னமோ சில்வர் கோட்டிங்கன்னு சொல்லி அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறதே இல்லைங்க, சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. பட் இது யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி சும்மா ஒன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வாங்கியிருந்தேங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்க முடியல, ஏதாவது ஒரு சிலதுக்காச்சும் நான்ஸ்டிக் தேவைப்படுதுங்களா. ஸோ இது வந்து சில்வர் கோட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஊரில். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கருங்க. ரைஸ் குக்கர் என்னென்னா இந்த அரிசி வடிப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி வடிக்கிறதுக்கு பாத்திரம் வந்து தட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹோலாக இருக்கும். இப்போ வந்து அது வடிக்கிறதுக்கே கீழே ஒரு பெரிய பாத்திரங்க, அதில் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்குது. ஸோ வந்து இந்த அரிசி கஞ்செல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் போல இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க யாருமே அரிசி வந்து குக்கரில் வச்சு சாப்பிட்றதே இல்லை. எனக்கு என்னமோ குக்கரில் வச்சு சாப்பிட்ற அரிசி தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நிறைய பேர் வந்து லைட்டாக இருக்குது இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறதுங்க, பட் அது என்னமோ செட் ஆகிறதே இல்லை. பட் இந்த டைம் ஊருக்கு போய்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சொம்புங்க. இது முன்னாடி இருந்தே இதே டிசைன் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில், கீழே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பேஸு, மேலே சில்வர் கோட்டிங்கில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே 2 வாங்கிக்கிட்டேங்க. வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான், உள்ளே வந்து ஸ்பூனோடயே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கிக்கிட்டாங்க.
இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 என்னமோங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 200 என்னமோ வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. அந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் லிட்டோட தான் வந்துச்சுங்க. அந்த 12 லிட்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து லிட்டோட தான் வந்துச்சு. பட் லிட்டோட இருந்தால் கூட நம்ம தம் போடுறோம் அப்படின்னா மேலே வந்து அந்த மூடி வந்து கைப்பிடி பிடிச்சி தூக்குற மாதிரி தாங்க இருந்தது. வெயிட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பெரிய பிளேட் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வாங்கிட்டேங்க. ஸோ அது மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டி சில்வர் கப்பு தாங்க. ஏன்னா குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சப்பாத்தி இட்லி அந்த மாதிரி எது கொடுத்து விட்டாலும் குழம்பு வந்து அதிலே ஊற்றணும் அப்படின்னா எப்படி ஸ்பில் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பில் ஆகிறதே இல்லை. லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு 2 கொடுத்துருந்தாங்க. ஆனால் மூடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தாங்க இருந்தது. கீழே பேஸ் வந்து சில்வராக தான் இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா சில்வர் மூடியே போட்டு அந்த பிளாஸ்டிக்கே சுத்தமாக இல்லைங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்ட்டு சின்ன சைஸில் ஒரு 3, அப்புறம் இதோட கொஞ்சம் அகலமாக ஒரு சைஸ் இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழம்பு அதுக்கப்புறம் ஒரு சில பொரியல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அது பத்த மாட்டேங்குது, குவான்டிட்டியும் பத்த மாட்டேங்குது. ஏன்னா கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் கொடுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே ஸ்கூலுக்கு வந்து பையனுக்கு கொடுத்து விடும்போது என்னாச்சுன்னா கரெக்டாக பேக்கில் விளையாண்டுட்டே எடுத்துகிட்டு போகும்போது கீழே போட்டுட்டான். ஃபுல்லாக அது அப்படியே க்ரஷ் ஆகி நல்ல வேலை பேக்குள்ளேயே அந்த பீஸ் விழுந்துருச்சுங்க. ஏன்னா வெளியில் விழுந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய டிசைன்ஸில் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிட்டியாகவே இருக்குங்க. நமக்கு பிடிச்ச டிசைனில் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்துங்க குட்டி வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடி திறக்கும் போது நம்ம வேகமாக திறப்பலைங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக திறப்போம். அவங்களா திறக்கும்போது டக்குன்னு வேகமாக திறக்கும்போது வெளில ஸ்பில் ஆகிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த நடு சைடில் வந்து லாக் போடுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை வச்சுட்டு சைடில் வந்து 2 சைடு லாக் போட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ அது வாங்கிக்கிட்டோம்னா திறக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு லேயர் பிளேட்டு, அதுக்கு கீழே வந்து உள்ளே வந்து நம்ம வச்சுக்கிற ஒரு 2 லேயர் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எல்லா ஷேப்லேயுமே வச்சுருப்பாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு 4 கப்பு கிட்ட வாங்கிட்டு போயிருந்தேங்க. நல்லா கொஞ்சம் ப்ராடாகவே வாங்கிட்டு போயிட்டேன். ஏன்னா சாண்ட்விச் வைக்கிறனா கூட அந்த சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். அதில் தான் வந்து சின்ன சைஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. பட் சின்ன சைஸ் எதுவுமே இல்லை ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. ஒரே ஒரு கப்பு மட்டும் குட்டியாக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ இந்தியா வந்தாலுங்க என்ன வாங்குறோமோ வாங்கலையோ இந்த மிக்ஸி ஜாரும் அதுக்கு கீழே போடுற அந்த நாப் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பேர் மட்டும் நிறையா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கும்போது அது கூட இருக்க ஐட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே நல்லா உழைக்குதுங்க. ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்பேர் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது செலவு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதோட நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை ஏகப்பட்டது மாற்றிட்டோம். அந்த நாபமே ஒரு 4-5க்கு மேலே மாற்றிட்டோங்க. அது டக்குன்னு உடஞ்சி போய்கிட்டே இருக்குது. இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னாங்க இங்கே வந்து 750 ரூபாயோ 700 ரூபாயோங்க. இந்த மங்களில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேடு தாங்க. நல்லா சூப்பராக அரைக்குங்க. நல்லா நைஸாக சூப்பராக அரைச்சிரும். நான் மிக்ஸி கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஜார் கிட்ட வந்ததுங்க. நான் எந்த ஜாருமே யூஸ் பண்ணுறதில்ல, இந்த ஜார் தான் யூஸ் பண்ணுறதுங்க. ஏன்னா சட்னிலாம் 3 பேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து கணக்காக இருக்குது. ஸோ அதனால் இதே தான் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. எப்போ வந்தாலும் இதை வாங்கிக்கிறது. அங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஜாருங்க $25 ஆன்லைனில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம $25 போட்டு வாங்குறதுக்கு வரும்போதெல்லாம் 2 ஜார் வாங்கிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் போட்ட அந்த நாபுங்க. இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு அடியில் போட்ட நாபுங்க. ஸ்க்ரூ டைப் மாதிரி தான். நம்ம அடியில் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த நாப் வந்து உடையாதுங்க. அந்த மிக்சியில் இருக்க நாப் இருக்குது இல்லைங்களா, அது டக்குன்னு உடஞ்சிரும். இதோட 2 நாப்புக்கு மேலே மாற்றியாச்சுங்க. நானுமே ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5க்கு மேலே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நேற்று தான் கால் பண்ணி ஹஸ்பண்ட் சொன்னார் இது நாப் மறுபடியும் உடஞ்சிருச்சுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஆன்லைனில் கிடைக்குதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $5 $10 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாப்போட விலை வந்து 30 ரூபாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5க்கு மேலே வாங்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்ட்ரு தாங்க. நான் காஃபி டீ குடிக்கிறது இல்லை, இது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அக்கா வந்து சொல்லுவாங்க இதில் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில்வரு அதுக்கப்புறம் பிராஸில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா செம்படம் வந்து 2 வாங்கியிருந்தாங்க. மாவெல்லாம் ஆட்டும் போது நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுருக்காங்களா, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாவே அந்த அகலமான அந்த பாத்திரம் வந்து கரெக்டாக
கரெக்டாக நம்பிடுது, வேறு திங்ஸே வைக்க முடியல. செம்படம் அப்படின்னா கொஞ்சம் இடமும் கம்மியாக பிடிக்கும், குவான்டிட்டியுமே நிறையா பிடிக்குங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லைங்களா, ஸோ 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி பூ போட்ட மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் வாங்கியிருந்தேங்க. செம்படம் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸு, அதுக்குள்ளே போடுற அடுத்த சின்ன சைஸ் வாங்கியிருந்தேங்க. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அது வாங்கிட்டோம் அப்படின்னா அக்கடான்னு கிடக்குங்க. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபிலாம் ஊருக்கு வந்து செம்படத்தில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுலலாம் வந்து கோதுமை மாவு, அரிசி எல்லாமே போட்டு வச்சுக்கிறேங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, மாவுக்கு தான் 2 வாங்கணும், ஏன்னா அது பெருசு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கணக்காக சின்னதாக வாங்கிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சைஸே 2 வாங்கிக்கிட்டேங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையுமே 2 வாங்கியாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செம்படம்லாம் இருக்குது இல்லைங்களா, செம்படமும் நிறைய வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோன்னு தெரிகிற மாதிரி இந்த ஒரே ஒரு ரவுண்டு மட்டுங்க பிளாஸ்டிக் இருக்க மாதிரிலாம் இருந்தது. ஆனால் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க, அந்த ரவுண்ட் வந்து சில்வர் கோட்டிங் இருக்கிறது இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாக்ஸு, மூடி மட்டும் சில்வரு, அதுக்கப்புறம் வந்து அந்த சில்வர் செம்படத்தில் நடுவில் மட்டும் ஒரு ஓவல் ஷேப்பில் உள்ள என்ன வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்படத்தில் மூடியில் மட்டுங்க, மேலேருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டாக எல்லா விதமான செம்படமும் வச்சுருந்தாங்க. நான் வந்து அங்கே கிளாஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து அது பெருசாக பயன்படலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிங்க்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டர் ஆகிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் தாங்க வச்சுருக்கேன். நம்ம இந்த ஃபில்டர் போட்டு பாத்திரம்லாம் விளக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன அரிசி பருக்க கூட உள்ளே போகிறது இல்லைங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிளாக் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் சரி பண்ணுறது பெரிய வேலையாக போயிடும். ஸோ இந்த ஃபில்டர் வந்து எப்பயுமே சிங்கில் இருக்குங்க. அவங்க ஒரு ஃபில்டர் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு இந்த சில்வர் தான் போட்டுக்கிறது. கழுவுறதுக்குமே நல்லா வசதியாக இருக்குதுங்க. அதனால் சரின்ட்டு அப்புறம் அதையே தான் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் இந்த தேங்காய் தோன்றோம் இல்லைங்களா, தேங்காய் தோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரிங்க, ஏதோ இந்த கம்பி தான். நம்ம தேங்காய் உடைக்கிறது இதிலே உடைச்சிக்கலாங்க. உடைச்சிட்டு அந்த எண்டில் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல வந்து கீத்து மாதிரி போட்டு நம்ம தோண்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் நல்லா யூஸ் ஆகுதுங்க. நல்லா கரெக்டாக அந்த பீஸ் போட்டு எடுக்கிறதுக்குமே நல்லா வசதியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையுமே இந்த டைம் வாங்கலைங்க. லாஸ்ட் டைம் வாங்கினதே இருந்தனால இந்த டைம் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் சாமிங்கெலாம் பார்க்க அவ்வளோ அழகாக தாங்க இருந்தது. ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே சும்மா பார்த்துட்டு மட்டும் வேணுங்கிறத பில் போட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கும் இந்த ஷாப்பிங் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து மங்களன் மங்கள் ஸ்டோர்ஸ் பக்கம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடைக்கு போய் பாருங்கள். வாங்குறீங்களோ வாங்கலையோ சும்மா சுற்றி பார்க்குறதுக்கே ஆசையாக தாங்க இருக்கும். நான் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்டங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து கடையை சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்திருந்தேன். அட்லீஸ்ட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளை பின்ன ஏதாவது வேணுன்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தாங்க வந்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.